வேற. வணக்கம் பெரியப்பா. சொல்லுமா. நான் பல்லடம் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் 11ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் பேர் மிதுனா. ஒரு நாடு எப்போ பொருளாதார சுதந்திரம் அடையுதுன்னு நீங்கள் உணர்றீங்க? பொருளாதார விடுதலை பெறாத நாடு சுதந்திர நாடே கிடையாது. அது முதல்ல புரிஞ்சுக்கணும். சுதந்திரம்ங்கிற ஒற்றை சொல்லில் பல படிநிலைகள், பல அடுக்குகள் இருக்குது. சரியாப்பா? இங்கே பாருங்கள். முதல்ல மனிதனின் பிறப்பின் அடிப்படையில் பேதம் பாராட்டுகிற, உயர்வு தாழ்வு பாராட்டுகிற, உயர்ந்தவன் தாழ்ந்தவன், மேல் சாதி கீழ் சாதிங்கிற பாகுபாடு இருக்குல்ல, அது இல்லாத சமூக விடுதலை வேணும். அடுத்தது ஏழை பணக்காரன் என்று பாகுபாடு பாராட்டுகிற அந்த வர்க்கம் இருக்குல்ல, அந்த பாகுபாடு இல்லாத, ஏழை பணக்காரன் வேறுபாடு இல்லாத வர்க்க விடுதலை வேணும். பிறகு ஆண் பெண் என்று பாலியல் வேறுபாடு பாராட்டுகிற அந்த நிலை இல்லாத, ஆணும் பெண்ணும் சமம், ஆணுக்கு பெண் சமம் இல்லை, ஆணும் பெண்ணும் சமம் என்கிற பாலியல் வேறுபாடற்ற பெண்ணிய விடுதலை வேண்டும். இந்த 3 படிநிலையில் விடுதலைக்கு பிறகு மேலான ஒரு விடுதலை இருக்குது. அதுதான் பொருளாதார விடுதலை. பொருளாதார விடுதலை அடையாத நாடு அடிமைதான். இந்தியா விடுதலை பெற்ற நாடு என்றால் 156 லட்சம் கோடி கடன் பெற்றிருக்கிற நம் நாடு விடுதலை பெற்ற நாடா அடிமை நாடா? நீங்கள் ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கிட்டீங்க, ஒரு 1000 ரூபா வாங்கிட்டீங்க, கொடுக்க முடியலன்னா அவர் எஜமான் ஆயிடுவார், நீங்கள் அடிமையாயிரு, கை கட்டிடுவீங்க. அப்போ நீங்கள் அடிமை தான். இப்போது இந்த நாட்டில் நிறுவுகிற மெட்ரோ, 8 வழிச்சாலை, ஏர்போர்ட் விரிவாக்கம், போர்ட் விரிவாக்கம், புதிய புதிய துறைமுகங்கள், இந்த விண்ணூர்தி நிலையங்கள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் யாருடைய திட்டம்னு நினைக்கிறீங்க? அது உலக வங்கியினுடைய திட்டம், கடன் கொடுத்த எஜமானுடைய திட்டம். அது நீங்கள் அமெரிக்க பொருளாதார அடியாளின் வாக்குமூலத்தை படிச்சிங்கன்னா அதிலே தெரியும். உங்கள் நாட்டு தலைவர்களுக்கு கடன் கொடுப்போம், பொருளாதாரம், தொழில், பாதுகாப்பு, இதில் எங்களுக்கு வேலை செய்கிற ஆட்களாக அவர்களை கையெழுத்து வாங்கிட்டு பயன்படுத்துவோங்கிறான். அந்த உங்கள் நாட்டு தலைவர்கள் உங்கள் நாட்டில் ஏர்போர்ட்டு கட்டுதல், ரோடு போடுதல், இந்த போர்ட்டு துறைமுகம் கட்டுதல், இந்த மாதிரி வேலைகளை செஞ்சு தங்கள் இருப்பை தக்க வைத்துக் கொள்வார்கள்ங்கிறான். அப்போ பொருளாதார விடுதலை அடையாத ஒரு நாடு அடிமைதான். எஜமான் என்ன சொல்றாரோ அதான் நீங்கள் கேட்க முடியும். இப்போ விளங்குதுன்னு நினைக்கிறேன். அதனால பொருளாதார விடுதலை அடையணும்னா தற்சார்பு, தாய்மை, பசுமை பொருளாதாரத்துக்கு நீங்கள் வரணும். அது காந்தியினுடைய உதவியாளர் நம்ம தாத்தா ஜேசி குமரப்பா எழுதின புத்தகத்தை நீங்கள் தாய்மை பொருளாதாரம்னு இருக்குது, நீங்கள் வாங்கி படிங்க. அது இல்லைனாலும் பெரியப்பா அந்த புத்தகத்துக்கு இதெல்லாம் சொல்கிறேன் பாருங்கள், இருக்குது தாய்மை பொருளாதாரம். அதில் பொருளாதாரத்தின் படிநிலை, சேவை பொருளாதாரம், சந்தை பொருளாதாரம், இந்த ஜிஎஸ்டிலாம் சொல்லியிருக்காரு. அதுக்கு அடாவடி பொருளாதாரம்னு சொல்கிறார். அடாவடி பொருளாதாரம்னா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. இந்த ஜிஎஸ்டி வரியை நான் பேசியிருப்பேன் அண்ணன், ஜிஎஸ்டி வரி போடும்போது. அடாவடி பொருளாதாரம்னா கரும்பு விதைக்கிறோம், கரும்பு விளைய வைக்கிறோம், வாழை விளைய வைக்கிறோம், தோட்டம் என்னது, நட்டது நான், நாற்று நட்டது நான், கரும்பை போட்டது நான், ஓராண்டு உழைச்சிருக்கேன், கரும்பு வெட்டணும், நாளைக்கு வெட்டணும், விளைஞ்சிருச்சு, வாழை பறிஞ்சிரு, வாழையை தார் விட்டுருச்சு, வெட்டணும், நாளைக்கு வந்து ஆளை கூட்டிகிட்டு வந்து வெட்டலாம்னு நான் இருக்கும்போது யானையும் குரங்கும் வந்து நாசம் பண்ணிடுது, கரும்பை புறம் தின்னு வருது, வாழையை புறம் அழிச்சுக்கிட்டு போயிடுது. இதுக்கு நிலம் அதுக்கு சொந்தம் இல்லை, உழைப்பதுக்கு சொந்தம் இல்லை, தண்ணி பாய்ச்சலை, எந்த வேலையும் அது செய்யலை, பலனை முழுக்க அதை எடுத்துக்கிறது. இதுக்கு பேர் தான் அடாவடி பொருளாதாரம். இதுதான் ஜிஎஸ்டி. கடை என்னது, முதலீடு என்னது, உழைப்பு என்னது, வரிய பூரா அதை எடுத்துகிட்டு போயிடும், எனக்கு லாபம் இருக்காது. அப்படி தற்சார்பு, பசுமை, தாய்மை பொருளாதாரத்திற்கு எப்போ நம்ம வருகிறோமோ அப்போ தான் நம்ம பொருளாதார விடுதலை அடைய முடியும். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து காரை ஏற்றுமதி செய்கிறீங்க, சோறை இறக்குமதி செய்கிறீங்க, வெங்காயம் பருப்பை. நீங்கள் இப்போ இந்த காரை இப்போ என்ன சொல்கிறீங்கன்னா தொழிற்சாலை வரணுங்கிறீங்க, வரணும், அதுக்கு என்ன வரும், வேலை கிடைக்குங்கிறீங்க. வேலை கிடைச்சா என்ன கிடைக்கும், சம்பளம் கிடைக்கும். சம்பளம் கிடைச்சா அதை வச்சு என்ன பண்ணுவீங்க, பசியாமல் சாப்பிடுவீங்க. சாப்பாடு எங்கேருந்து வரும்? இந்த கேள்விக்கு பதில் இருக்கா? இல்லை. இந்த வேலையை கொடுத்த கொரியன் முதலாளி, இப்போ ஹொண்டாய்னு ஒரு தொழிற்சாலை இருக்குது, ஹொண்டாய் காரு. இந்த தொழிற்சாலை முதலாளி யார்? கொரியன். இந்த கொரியன் முதலாளிக்கு இந்த நாட்டு இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கணும்னு வேண்டுதல் இருக்கா? இல்லை. அவர் ஏன் இங்கே வந்து செய்யணும்? மனித உழைப்பு மலிவாக கிடைக்குது. இவன் கொரியாவில் வேலை செஞ்சால் 4 லட்சம், இங்கே வேலை செஞ்சால் 50,000.
அல்லது ஒரு 20,000க்குள்ள முடிச்சிடலாம். இப்போ இந்த உழைப்பை சுரண்டி உற்பத்தியை பெருக்கி லாபத்தை பல ஆயிரம் கோடி கொண்டு போகிற அவன் வாழ்வான் வளர்வானா? சம்பளத்தை மட்டும் வாங்கி சாப்பிட்ற நீங்கள் வாழ்வீர்கள் வளர்வீர்களா? இப்போ உங்கள் பொருளாதாரம் யாருக்கு கட்டமைக்கப்படுகிறது? முதலாளிகளுக்கு. நீங்கள் எல்லாம் படிக்கிறீங்க. நீங்கள் என்ன படிக்கிறீங்க? ஐடியில் போய் வேலை செய்வீங்க. நல்லா படிச்சிருக்காரு, எங்கே வேலை செய்வார்? அமெரிக்காவில். நல்லா படிச்சிருக்காரு, எங்கே வேலை செய்வார்? இங்கிலாந்தில். நல்லா படிச்சிருக்காரு, எங்கே வேலை செய்வார்? ஜெர்மனியில். என்ன வேலை செய்வார்? எந்த முதலாளிக்கு வேலை செய்வார்? அந்த முதலாளிக்கு. அந்நிய முதலாளிகளுக்கு வேலை செய்கிறதுக்கு தகுதியை தர்ற கல்வி அடிமை கல்வியா விடுதலை கல்வியா? என்ன கல்வி அது? அப்போது எந்த விடுதலையும் நீ அடைய முடியாது. அப்போ தற்சார்பு பசுமைனா இது வேளாண்மையை முன்னிறுத்தி கட்டப்படுகிற தாய்மை பொருளாதாரத்திற்கு வரணும். இப்போது சீனா மேட் இன் சீனா, ஜப்பான் மேட் இன் ஜப்பான், சிங்கப்பூர் மேட் இன் சிங்கப்பூர், இந்தியா மேக் இன் இந்தியா. ஏன் நீ மேட் இன் இல்லை? நீ எது மேட் இன்? ஊதுபத்தி, சாம்பிராணி, சிரிக்காத, கற்பூரம், வேற எதை நீ மேட் இன் பண்ணுற? அதிகமாக குவாட்ரு, பீர், பிராண்டி, விஸ்கி வேணா நீ மேட் இன் பண்ணுவ. வேற என்ன பண்ணுவ? நீ ரபேல் போர் விமானம் எந்த நாட்டில் வாங்கின? பிரான்ஸு. துப்பாக்கி எங்கே வாங்குற? ரஷ்யா. பீரங்க எங்கே வாங்குற? இஸ்ரேல். எல்லா நாட்டிலையும் ஆயுதம் வாங்கி எந்த நாட்டோட சண்டை போட்டு என்னை காப்பாற்றுவ? என்ன சிரிக்கிற? சொல்லு, யாராவது சொல்லு. எந்த நாட்டோட சண்டை போட்டு என்னை காப்பாற்றுவ? அப்போ தற்சார்பு இல்லை. ஆயுத தயாரிப்பில் கூட தற்சார்பு அடையாத நாடு பாதுகாப்பு எப்படி இருக்கும்? அப்போ இங்கே சிக்கல், இங்கே பிரச்சனை என்ன இருக்குதுன்னா, இதுதான் மிக முக்கியமான பொருட்களை கூட நாம் தயாரித்துக் கொள்வதில் அந்நிய நாடுகளில் கையேந்தி நிற்கிறோம். அப்போ இப்போ தாய்மை பொருளாதார மேக்கின் இந்த மேடின், அதுக்குன்னா வயிறு என்னது? சுமப்பது நான், பிறந்தவன பிள்ளை என்னதில்லை. இதுதான் வாடகை தாய் பொருளாதார கொள்கை. இதுதான் மேக் இன் இந்தியா. இப்போ தாய்மை பொருளாதாரம்னா, ஒரு வாடகை தாய் மாறை திறந்து பால் ஊட்டும் போது அவளுக்கு மனநிறைவு அடைய மாட்டா, வராது. பால் ஊட்டிட்ட பிறகு அந்த பால் ஊட்டியதற்கு கூலியை காசு கொடுப்பேன் பாரு, அந்த காசை கையில் வாங்கும்போது மனநிறைவு அடைவா. அது வாடகை தாய் பொருளாதாரம். தாய்மை பொருளாதாரம் அப்படின்னா, பெற்ற தாய் இருக்கல்ல, அவள் குழந்தைக்கு பால் ஊட்டும் போதே மன நிறைவடைஞ்சிருவா. இதுதான் தற்சார்பு தாய்மை பொருளாதாரம். அது வாடகை தாய் பொருளாதாரம். இப்போ நாம் பின்பற்றுவது வாடகை தாய் பொருளாதார கொள்கை, நாம் முன்வைப்பது தற்சார்பு பசுமை தாய்மை பொருளாதார கொள்கை. அதுதான் ஒரு நாட்டின் எதிர்காலத்திற்கும் பாதுகாப்புக்கும் நல்லது. இது நான் சொல்லலை, நேரு, அண்ணல் காந்தி, ஜேசி குமரப்பா நம்ம தாத்தா, அம்மையார் இந்திரா காந்தி, நம்ம தாத்தா காமராஜ், எல்லா தலைவர்களும் சொன்னது தற்சார்பு பொருளாதாரம் தான் ஒரு நாட்டின் எதிர்காலத்திற்கும் பாதுகாப்புக்கும் நல்லது. விளங்குதா? அந்த விடுதலை அடையாத வரை நாம் எந்த விடுதலையும் அடைய முடியாது. வேற நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மாணவ மாணவிகளோடு ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சியில ஈடுபட்ட போது, ஒரு நாடு எப்போது பொருளாதார சுதந்திரம் அடையுது அப்படின்னு ஒரு சிறுமி ஒருத்தர் கேள்வி கேட்க, இதற்கு பதில் தெரிவித்த சீமான் அவர்கள், ஒரு நாடு பொருளாதார சுதந்திரம் அடையலனா அது சுதந்திரமற்ற நாடா தான் கருதப்படுது அப்படின்னு பேசின சீமான் அவர்கள், பிறப்பு அடிப்படையில சாதிய இழிவு, நிற வேற்றுமை பாகுபாடு பார்க்கக்கூடிய ஒரு விஷயமானது இருக்கக்கூடாது, ஏழை பணக்காரன் அப்படின்ற வேற்றுமையானது இருக்கக்கூடாது. ஏன்னா இங்க இந்தியாவை பொறுத்தவரை அம்பானி, அதானி அப்படின்னு பெரிய பணக்காரர்கள் இருந்தாலும் கூட 28% மக்கள் இரவு உணவை சாப்பிடாம பசியோட தூங்குறாங்க அப்படின்னு ஒரு சர்வேவானது இருக்கு. இதே போல ஆணாதிக்க சமூகம் இருக்கக்கூடாது. ஆண்களுக்கு பெண்களும் சமம் அப்படின்றத விட ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னு தான் இருக்கணும். இந்த 3 விஷயமும் ஒரு நாட்டோட சுதந்திரத்துல ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. இதுக்கப்புறம் தான் நம்ம பொருளாதார சுதந்திரம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். இதன்படி பார்த்தோம்னா தற்சார்பு பொருளாதாரம் அப்படின்ற ஒரு விஷயம்தான் ஒரு நாடு முழுமையா பொருளாதார சுதந்திரம் அடையுது அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா இன்றைக்கு வளர்ச்சி அப்படின்னு கட்டமைக்கப்படக்கூடிய மெட்ரோ ரயில் திட்டம், ஏர்போர்ட் திட்டம், கப்பல்கள் போகக்கூடிய போர்ட் திட்டம், இந்த திட்டங்கள் எல்லாமே உலக வங்கியோட வழிகாட்டுதலின்படி நடத்தப்படுது. உலக வங்கி ஒவ்வொரு நாட்டுக்கும் கடன் கொடுக்குது. அந்த நாட்டை ஆளக்கூடியவங்க அந்த உலக வங்கிக்கு கட்டுப்பட்டு வளர்ச்சின்ற பேர்ல இது மாதிரியான விஷயங்களை கட்டமைக்கிறாங்க. இந்த ஆட்சியாளர்கள் எப்போதுமே உலக வங்கிக்கு கட்டுப்பட்டவங்களா தான் இருப்பாங்க. எனவே தற்சார்பு பொருளாதாரம் அப்படின்ற ஒரு விஷயம்தான் பொருளாதார விடுதலை அப்படின்னு வச்சுக்கலாமே தவிர, இது மாதிரி
சார்ந்திருந்து கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு பொருளாதாரமானது பொருளாதார விடுதலை அப்படின்னு எடுத்துக்க முடியாது அப்படின்னு சீமான் அவர்கள் சொல்றாரு. குறிப்பா ஜிஎஸ்டி அப்படின்ற ஒரு விஷயத்த ஆரம்பத்தில இருந்தே எதிர்த்து வந்துட்டு இருக்க சீமான் அவர்கள் இது அடாவடி பொருளாதாரம் அப்படின்னு குறிப்பிடுறாரு. இதற்கு உதாரணமா கரும்பு தோட்டம் ஒன்னு வச்சிருக்கேன், வாழை தோட்டம் ஒன்னு வச்சிருக்கேன், இந்த தோட்டங்களுக்கு தண்ணி விட்டது நானு, களை எடுத்தது நானு, எல்லா வேலைகளையும் செஞ்ச நானு, இதை அறுவடை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது யானையும் குரங்கும் வந்து இந்த கரும்பு தோட்டம் வாழை தோட்டத்தை அடிச்சு ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டு போயிருது. உழைப்பு அதோடது கிடையாது, எந்த ஒரு முதலீடும் போடல, இதன்படி எந்த ஒரு உழைப்பும் இல்லாம எங்களோட உழைப்பை சுரண்டிட்டு போயிருச்சு. இதுக்கு பேர் தான் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லுவோம். இதே போல தாய்மை பொருளாதாரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது ஒரு நாடு தங்கள் மக்களுக்கு தேவையான விஷயங்களை தாங்களே தயாரிச்சு மக்களுக்கு கொடுக்கும்போது அதை தாய்மை பொருளாதாரம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதன்படி பார்த்தோம்னா ஒரு தாய் தன் குழந்தைக்கு பால் ஊட்டும் போது அது தன்னோட குழந்தையா இருப்பதனால அதை ஊட்டும் போதே மகிழ்ச்சி அடைகிறா. ஆனா சில விஷயங்களுக்கு வேறு நாடுகளை நம்பி இருக்கும் போது அதைத்தான் வாடகை தாய் பொருளாதாரம் அப்படின்னு சொல்றோம். இந்த வாடகை தாய் பொருளாதாரத்துல ஒரு வாடகை தாய் குழந்தைக்கு பால் ஊட்டும் போது அந்த பாலை ஊட்டி முடிச்சிட்டு அதற்கான வாடகையை பெறும்போது தான் அவ மகிழ்ச்சி அடைகிறா. இதைத்தான் வாடகை தாய் பொருளாதாரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்தியா ரஃபேல் போர் விமானங்களை பிரான்ஸ்ல இருந்து வாங்குது, துப்பாக்கிகளை இஸ்ரேல்ல இருந்து வாங்குது, மேலும் சில ஆயுதங்களை ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்கு. இப்படி ஆயுதங்களையே தங்களால தயாரிச்சுக்க முடியாத ஒரு நாடு வந்து எப்படி இது ஒரு பொருளாதார விடுதலை அடைந்த ஒரு நாடு அப்படின்னு கருத்துல எடுத்துக்கொள்ளப்படும். எனவே என்னை பொறுத்தவரை தற்சார்பு பொருளாதாரம் அடைந்த ஒரு நாடு தான் ஒரு பொருளாதார சுதந்திரம் அடைந்த ஒரு நாடா எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சீமான் அவர்கள் தன்னோட கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு.